say my name. என்னடா பிரேக்கிங் பேட் இன்ட்ரோன்னு பார்க்குறீங்களா? இட் இஸ் பிகாஸ் ஐ ப்ரோக் மை ட்ரேடிங் ரூல்ஸ். ப்ரோக் அதனால அப்படியே நல்லா இருக்கும்னு போட்டேன். ஆமாம் கைஸ், ஐ ஆம் நாட் லையிங், பொய்லாம் சொல்லலை. ஐ ஆக்சுவலி ப்ரோக் மை ட்ரேடிங் ரூல்ஸ். ஸோ திஸ் இஸ் மீ நவ் ஆஃப்டர் பிரேக்கிங் மை ட்ரேடிங் ரூல்ஸ். ஆனால் என்னடா ட்ரேடிங் ரூல்ஸ் பிரேக் பண்ணதை இவ்வளோ இதுவாக சொல்கிறேன்? நாங்களாம் டெய்லி எங்களோட ட்ரேடிங் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு தானே இருக்கோம். அதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த சீரீஸோட மோட்டோ வந்துட்டு புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கோ ரியல் ட்ரேடிங்னா என்னன்னு கொண்டு போய் காட்டுறது. நம்ம ஃபேக் மேனிப்புலேட்டிங் குரூஸ் மாதிரி வெறும் ப்ராஃபிட்ஸ் மட்டும் போட்டுட்டு இல்லாமல் ரியல் ட்ரேடிங்னா இதுதான் சொல்லி ஒரு அக்கௌண்ட் வாங்கி அதில் அப்படியே நம்ம காட்டுவோம்னு சொல்கிறது தான் இந்த சீரீஸோட ஐடியா. அப்படி ஐடியாவில் இருக்கப்போ நானே என்னோட ட்ரேடிங் ரூல்ஸை பிரேக் பண்ணது கொஞ்சம் இட் மேக்ஸ் மீ சேட். ஏன்னா நான் யூஸ்வலாக என்னோட ட்ரேடிங் ரூல்ஸ் பிரேக் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் ஆல்கெமி எக்ஸ்னு ஒரு ப்ரைவேட் டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் நான் டெய்லி லைவ் போடுவேன். நியூயார்க் செஷனில் லைவில் தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ நான் அப்படி ட்ரேட் எடுக்கிறப்போ நான் தப்பாக ட்ரேடிங் ரூல்ஸை பிரேக் பண்ணி எடுத்தேன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்றனால நான் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் மோஸ்ட்டாக பண்ண மாட்டேன். இன்றைக்கும் நான் லைவ்ல பண்ணலை அந்த மிஸ்டேக். நான் லைவ் முடிச்சுட்டு ஜேர்னல் பண்ணிட்டு இருக்கப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணேன். அப்போதான் இந்த ட்ரேட் எடுத்தேன். என்னடா இதான் அந்த ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமை காட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ அந்த ட்ரேடை வந்து நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் எல்லாருமே ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. ரவுண்ட் நம்பர்ஸ் ஆர் சைக்காலஜிக்கல் லெவல்ஸ். ரவுண்ட் நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா 22,000 என்னோட ப்ரைஸை வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து இங்கே கீழே தெரியுதா ரைட்டில்? இதான் 22,000. 22,000ன்றது ஒரு ரவுண்ட் நம்பர், கரெக்டாக? ஸோ அந்த ரவுண்ட் நம்பரில் ப்ரைஸ் என்ன ஆகியிருக்கு பாருங்கள், கன்சாலிடேஷன் 23,000 லெவலில் மார்க் பண்ணிக்கலாம். 23,000 லெவல்லையும் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், கன்சாலிடேஷன். அதே மாதிரி 23,000 ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகி ப்ரைஸை மேலே புஷ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக ப்ரைஸ் எங்கே இருக்குது? 24,000. இதோ இந்த இடம். அப்போது ஆல்ரெடி ஆக்ட் ஆன மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ இல்லை சப்போர்ட்டாவோ ஆக்ட் ஆகிருக்கணும். இப்போ கரண்ட்டாக பார்த்தா அது ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகுது. ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுறதுன்றது உங்களுக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த புல்லிஷ் எஃப்இஜியோட ஒரிஜினல் வேலை என்னது? ப்ரைஸை மேலே தள்ளுறது. ஆனால் இந்த கரண்ட் கண்டிஷனில் ப்ரைஸ் அதோட வேலை பண்ணுறதுல ஃபெயில் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ ப்ரைஸால் மேலே தள்ள முடியலை. அது எங்கே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது? இந்த கேனல் க்ளோஸ் ஆகுதா இதுக்கு கீழே ஃப்ரைடே. ஸோ அங்கேயே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் மண்டே கிடச்சிருச்சு. இதை தான் நான் ப்ரைவேட் டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அதை வேணால் நான் முடிஞ்சால் அதில் அப்படியே ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கிளிப்ஸ் அதிலேருந்து பண்ணக்கூடாது, கேட்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனால் நமக்கு இங்கே ஒரு இன்வர்ஷன் எஃப்இஜி கிடச்சிருக்கு. ப்ரைஸ் அந்த 24,000 லெவல் ஒரு ரவுண்ட் நம்பர் லெவலில் வேறு ரெசிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ரவுண்ட் நம்பர் வந்து ஆக்சஸ் குட் ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துலேருந்து ஐ மைட் லுக் ஃபார் செல்ஸ் திஸ் வீக், ப்ராபப்ளி டில் சம் இம்பார்ட்டன்ட் லெவல் டு தி டவுன் சைட். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ப்ரைஸ் கீழே போகணுன்றது தான், அட்லீஸ்ட் டில் இந்த எஃப்இஜி வரைக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் ப்ரைஸை ஹோல்டு நான் என்னோட ட்ரேடை ஹோல்டு பண்ணேன்னா கிடையாது. அதை பற்றி அடுத்து பார்ப்போம் நம்ம கீழே போகிறப்போ ட்ரேட் பிரேக் டவுன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு டே ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ப்ரைஸ் வந்து எந்த ஒரு செல் சைட் லிக்விடிட்டியுமே, அதாவது எந்த ஒரு லோஸையும் எடுக்காம அது மேலே போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேலே போய் எது வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பியரிஷ் எஃப்இஜி வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த பியரிஷ் எஃப்இஜி என்னது? கீ லெவல்ஸ், மிடில் டைம் ஃப்ரேம், 1 hour டைம் ஃப்ரேம், 4 hour டைம் ஃப்ரேமையும் நீங்கள் கீ லெவல்ஸ் மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ பியரிஷ் எஃப்இஜியில் ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிட்டு டவுன் க்ளோஸ் ஆகுது. அப்போது அந்த டைமில் இன்னொரு பியரிஷ் எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது. எப்போ?
8 o'clock அந்த பியரிஷ் எஃபிஜிக்குள்ளேயும் ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிட்டு ஸ்ட்ராங் டவுன் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதை நான் கன்சிடர் பண்ணிவிட்டு நான் அடுத்து ஃபுல்லாகவே செல்ஸ் தான் பார்த்தேன். இப்போது அப்படியே நீங்கள் 15 minutes போங்க. 15 minutes போகிறப்போ உங்களுக்கு என்னது கிடச்சிருக்கு? இன்னொரு எஃபிஜி கிடச்சிருக்கு. ஸோ 9:15 9:30 ப்ரைஸ் அந்த எஃபிஜிக்குள்ளே போயிட்டு டவுன் கீழே வந்துடுச்சு. பர்சனலி நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஆனால் நான் 9:30 ட்ரேட் எடுத்து நிறையா வாட்டி அடி வாங்கிட்டேன். ஸோ அதனால நான் 9:40 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ இப்போ 1 minute போனோம்னா இப்போதான் நம்மளோட ட்ரேட் பார்க்க போகிறோம். டபுள் கிளிக் பண்ணி ட்ரேடிங்கில் போயிட்டு எக்ஸிக்யூஷன் அமுக்கணும்னா நம்ம எடுத்த ட்ரேட் வரும். ஃபஸ்ட்டு நான் எடுத்த ட்ரேடை பிரேக் டவுன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் எப்போ ரூல்ஸை பிரேக் பண்ணேன்றதை சொல்கிறேன். இந்த ட்ரேடில் நான் எல்லா ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணேன். இங்கே ஒரு கேப் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கேப் வந்து 9:31 10க்குள்ளே ஃபார்ம் ஆகிற ஃபர்ஸ்ட் எஃபிஜி. ஸோ அப்படின்றப்போ இந்த கேப்பை நீங்கள் மார்க் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ இந்த கேப்போட ஜாப் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க. எபிசோட் 1 ஆஃப் திஸ் சீரீஸ், இது எபிசோட் 2. என்ன சொன்ன, கான்டெக்ஸ்ட் பொறுத்து இது ஒரு ரூஃபாகவோ இல்லை ஒரு ஃப்ளோராகவோ ஆக்ட் ஆகும். ப்ரைஸை மேலேயோ கீழேயோ புஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம செல்ஸ் தான் பார்க்குறோன்றனால ப்ரைஸ் இதில் தொட்டு கீழே வர்ற சைன் நமக்கு இங்கே தெரியுதுங்களா? ஸோ அந்த இடத்துல நான் செல்ஸ் போனேன். ஆக்சுவலி நான் செல்ஸ் முன்னாடியே போயிருக்கலாம் இதை தொடரப்போவே. ஆனால் எனக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குமே இங்கே போனா அப்படின்றனால நான் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட என்ட்ரி வந்து இங்கே இருந்திருக்கு இந்த கேண்டலோட ஓப்பனில். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இல்லை, என்னோட என்ட்ரி வந்து ஆக்சுவலாக இந்த கேண்டலோட லோவில் இருந்துச்சு 23,665. ஆமாம், என்னோட ஸ்டாப் லாஸ் தான் அந்த கேண்டலோட ஹைஸில் இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ப்ரைஸ் திரும்ப இந்த கேப்புக்கே வராதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் ப்ரைஸ் மறுபடியும் அந்த கேப்புக்குள்ளே போயிட்டு என்னை ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே தான் நான் என்னோட ட்ரேடிங் ரூல்ஸை பிரேக் பண்ணேன். நான் லைவ்ல இந்த ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமா ஐ செட் இதோட நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ட்ரேட்லேயே நான் $200 ரிஸ்க் பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு என்னோட மேக்ஸிமம் ரிஸ்க் $250 தான் அலௌடு. ஸோ இதான் என்னோட ரூல். ஆனால் நான் லைவ் முடிச்சுட்டு ஜேர்னல் பண்ணிட்டு இருக்கப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணேன். அப்போ பார்த்தா ப்ரைஸ் கரெக்டாக இந்த ஜோனில் இருந்துச்சு. இந்த ஜோன் என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா நம்ம எடுத்த அதே எஃப்இஜி. ஸோ இந்த எஃப்இஜிக்கு கீழே ப்ரைஸ் போச்சுன்னா இது மறுபடியும் கன்ஃபார்மாக கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணி நான் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ஐ வென்ட் ஃபார் அன் என்ட்ரி. அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட ஹை இல்லை இந்த கேண்டிலோட பாடிக்கு மேலே தான் இருந்திருக்கும். அப்படியே இருந்தாலுமே நான் கிட்டத்தட்ட $150 இந்த ட்ரேடில் ரிஸ்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் இதில் $200 மைனஸில் இருக்கேன். அப்போ நான் $150 ரிஸ்க் பண்ணுறப்போ என்னோட ரூல் $250ன்ற ரூலை நான் பிரேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேட் என்ன தான் ப்ராஃபிட்டுக்கு போயிருந்தாலும் இந்த ட்ரேடில் நான் கிட்டத்தட்ட ஒரு $640 மேக் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இந்த ட்ரேட் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ குட் ட்ரேட். என்னோட ஜேர்னலில் நான் என்னோட ஒரு ட்ரேடையுமே ஸ்டார்ஸ் வச்சு ரேட் பண்ணுவேன். அப்படி ரேட் பண்ணுறதுல இந்த ட்ரேடை நான் வந்து 2 stars தான் ரேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரேடே 4 stars. ஏன்னா அதில் நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணேன். இந்த ட்ரேடில் நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலை. ஏன்னா நான் என்றைக்குமே ஒரு ட்ரேடு தான் எடுப்பேன், இல்லை அந்த $250 தான் ரிஸ்க் பண்ணுவேன். ஸோ நான் சப்போஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேடில் $125 ரிஸ்க் பண்ணியிருந்தேன்னா செகண்ட் ட்ரேடு நான் எடுத்திருக்கலாம் இன்னொரு $125 ரிஸ்க் பண்ணி. ஏன்னா என்னோட டெய்லி லாஸ் லிமிட்டே $250 தான். நம்ம இப்போ கரண்ட்டாக ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்க அக்கௌண்ட்டோட மேக்ஸிமம் லாஸ் லிமிட்டே $2,000 தான். அப்படின்றப்போ நீங்கள் ஒரு நாளைக்கே $350 ரிஸ்க் பண்ணிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 8 days 7 daysலேயே உங்கள் அக்கௌண்ட் ப்ளோ ஆயிரும். நீங்கள் லாஸ் கண்டினியூஸாக மேக் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த ட்ரேடில் நமக்கு ஒர்க் ஆகிட்டனால இட் இஸ் ஃபைன். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பேட் ட்ரேட்ஸ் நம்ம எடுக்கிறப்போ அதை நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்தடுத்த வாட்டி நமக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்க தோணும். விச் இஸ் வை ஐ டோன்ட் லைக் டூயிங் தட் திங். அடுத்து நான் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் எல்லாம் அப்படியே கிளிப்பில் ஆட் பண்ணி இதில் போடுறேன். ஸோ நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யூ கேன் லைக் த வீடியோ. நான் அதான்
ஐ வாண்ட் டு ட்ராக் எவ்ரி திங். ஒரு தப்பான ட்ரேடோ, ஒரு கரெக்டான ட்ரேடோ, லூசிங் ட்ரேடோ, வின்னிங் ட்ரேடோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை அப்படியே கொண்டு போயிட்டு பீப்புளுக்கு காட்டினா தான் தி வில் அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் திங் பிஹைண்ட் ட்ரேடிங்னு நான் பர்சனலி நினச்சேன். விச் இஸ் வை ஐ மேட் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா யூ கேன் லைக் த வீடியோ அண்ட் தென் சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஐ ஃபர்தர் மேக் வீடியோஸ். இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுற வரைக்கும் இல்லைனா இந்த அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணுற வரைக்கும் நான் எபிசோட்ஸ் அடுத்தடுத்து போட்டுகிட்டே தான் இருப்பேன். We'll see you guys in the next video. Until then, bye bye.